ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சிறகடிக்க ஆசை பார்க்க போகிற சிறகடிக்க ஆசையில் வழக்கம் போல் வட்டமேசை மாநாடு நடக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. எப்படின்னு பார்க்குறீங்களா? சரி, பட்டிமன்றம் ஸ்டார்ட் ஆரம்பிக்கிட்ட தலைப்பு என்னன்னு கேட்டால், பொண்டாட்டி பேச்சை கேட்காத புருஷன், புருஷன் பேச்சை கேட்காத பொண்டாட்டிகள் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வேற மாதிரி தலைப்பை ரெடி பண்ணுறாங்க. இவங்க 3 பேர் மேலே பீர் அடிச்சுட்டு இவங்க மச்சான் சரக்கோடு முறுக்கோடு உள்ளடான்னு மச்சானுக்கு போடுவானுங்க. இவங்க அண்ணன் தம்பி 3 பேரும் உட்காந்துரு, ஐயோ என் வாழ்க்கை போச்சுடா, அச்சோ என் வாழ்க்கை போச்சுடான்னு சொல்லிட்டு பாட்டிலோட கையிலோட நிற்கிறாங்க. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க. மீதி 3 பேர் எங்கப்பா மீட்டிங்க? அவங்க வழக்கமான பாயிண்ட் தாங்க. அதாவது இடம் என்னன்னு பார்க்குறீங்களா? டீ கடை தான், அடுப்படி கிச்சனு. நின்றுக்கிட்டு அவங்க நின்று பேசிகிட்டு இருக்காங்க. அங்கே ஒரு பக்கம் மேலே என் பொண்டாட்டி என் பேச்சை கேட்க மாட்டேங்கிறா, பேசாமையே இருந்தா வேற ஒருத்தவங்களோட கனெக்ஷன் ஆகி ஓடி போயிடுவாளாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஆமான்னு 2 பேரும் ஒத்து ஊதிட்டாங்க. ஐயோ மனோஜுக்கு ஒரு பயம், அவனுக்கு அவன் பயம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க. இன்னொரு பக்கம் நம்ம ரோஹிணி ஒரு பக்கம், உங்கள் புருஷனை நீங்கள் மாற்றியா ஒன்றும் சொல்லிட்டு மீனா அட்வைஸ் கொடுக்குறாங்க, ஸ்ருதி அட்வைஸ் கொடுக்குறாங்க. மாற்றி இவங்க பேசிக்கிறாங்க. என்ன பண்ணுறது, மாமியார் கைக்குள்ளேயே வச்சிருக்க விடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இவங்களே இந்த அளவுக்கு சொல்கிற நிலைமையில இருக்குன்னா பார்த்துக்கோங்க. இவங்க இப்படிலாம் சொன்னதுக்கப்புறமா மறுநாள் விடிஞ்சோடனே நம்ம மனோஜ் இருக்காரு, அவங்க அம்மாட்ட போய் பேசுறாரு. தைரியமாக அம்மா கிட்ட பேசுகிற அளவுக்கு தைரியம் வந்துருச்சு அவனுக்கு அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுவும் விஜய்கிட்ட போய் நின்று, அம்மா ரோஹிணியை நான் கடைக்கு கூட்டு போகிறேன்னு சொல்ல, அதுக்கப்புறம் பட்டா ஆர்டர் போடுப்பா, அதை விட்டுட்டு அனுமதி கேட்கறது ரொம்ப தப்புப்பா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. கடைசியில் பாப்பா நீ கூட்டு போப்பா, நீ சந்தோஷமாக வாழுப்பா, ஆக மொத்தத்தில் அம்மாவை மறந்துருப்பாங்க, இது சென்டிமெண்ட்டாக போட்டு தாக்குறீங்க இந்த பிட்டு அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அண்ணாமலையே ஒரு டிப்ஸ் கொடுக்குறாரு, அப்பா எல்லாரும் முக்கியம்ப்பா, நீ பொண்டாட்டி முக்கியம் இல்லைன்னு சொல்லிட்டு அம்மாவுக்காக நீ சாஞ்சினா வாழ்க்கையை தொலைச்சிருவாப்பான்றாரு. புரியுதா? அவர் பொண்டாட்டியை பற்றி அவருக்கே தெரியுது, உனக்கு தெரியலையாமா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க. சீதா ஒரு பக்கம் கால் பண்ணுறாங்க. அவங்க அக்காவுக்கு கால் பண்ணி கடைசியில் பார்த்தா அருணும் அம்மாவும் வீட்டுக்கு வராங்கன்னு சொல்லி கேட்க, பேசிகிட்டு இருக்கியான்னு சொல்லி கேட்க, இல்லைப்பா மெசேஜ் அனுப்பியிருக்காங்கன்றாங்க. கடைசியில் அவங்களும் வீட்டுக்கு வந்தாச்சு. இதுக்கப்புறம் பிரச்சனையும் வெடிக்க போகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில்